9th month pregnancy நார்மல் ரெகுலர் செக்அப் தாங்க ஹாஸ்பிட்டல் போனேன். திடீர்னு ஸ்கேன் பண்ண டாக்டர் ஹெட் வந்து டிசென்ட் ஆயிடுச்சு, ஹெட் கீழே வந்துருச்சு, எங்கேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளைக்கே டெலிவரி ஆயிடுமா? இன்னும் 2-3 நாள் ஆயிடுமா? எப்ப லேபர் பெயின் வரும்? என்னன்னு ஒண்ணுமே புரியலையே. சோ இந்த மாதிரி குழப்பத்துல இருக்க தாய்மார்களுக்காக தான் இந்த பதிவு. ஓகேவா? சோ மை டியர் மாமிஸ், உங்களுக்காக தான் எல்லா டீடைல் எஜுகேஷனல் வீடியோஸ் நான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். சோ மை டியர் மாமிஸ், நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வியூவரா இருந்தா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தட் இஸ் வெல் அண்ட் குட். ஓகே, சோ மை டியர் மாமிஸ், வெல்கம் டு அவர் கிருஷ்ண கர்ப்பிணி கேந்திரா. திஸ் இஸ் யுவர் பிரெக்னன்சி கோச் மேஜர் பிரேமா. சோ இன்னைக்கு நாம இந்த பதிவு ஹெட் கீழே வர்றதுக்கு என்ன அர்த்தம், அது ஆன அப்புறமா எவ்வளவு நல்ல டெலிவரி பெயின் வரும், இந்த பதிவை தான் இதை டீட்டெயிலா நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ ஹெட் கீழே வர்றது, ஹெட் டிசென்ட் ஆகுறது அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நார்மல் பிசியாலஜியை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. முதல் 3 மாத கர்ப்பமா இருக்கும்போது அடி வயிறு லைட்டா அப்பதான் பூசின மாதிரி ஒரு 4வது மாச பிரெக்னன்சில தான் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படிங்கிற வயிறே நமக்கு தெரியும். 5வது மாசத்துல அந்த வயிறு கர்ப்பப்பை வந்து தொப்புள் அளவுக்கு வந்து வளர்ந்துருங்க. தொப்புள் வரைக்கும் நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா அந்த வயிறு அவ்வளவு பெருசுதான் இருக்கும். அதே ஒரு 7வது மாசத்துல தொப்புளுக்கு ஒரு 2 ஃபிங்கர் மேல வச்சீங்கன்னா இருக்கும். 9வது மாசம் நிறை மாசம் வரும்போது உங்களோட செஸ்ட் லெவல் வரைக்கும் உங்களோட அப்டமன் வந்து வந்துடும். செஸ்ட் லெவல் வரைக்கும். சரிங்களா? சோ இந்த 9வது 8-9 மாசத்துலதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான மாசங்களா இருக்கும். அந்த கர்ப்பிணி பெண்களால நல்லா உட்கார முடியாது, நடக்க முடியாது, கெயிட் இம்பேலன்ஸ் ஆகும். ஏன்னா அவங்களோட பெல்விக் பிரஷர் அதிகமாகுது, பேக்ல பிரஷர், வயிறு முன்னாடி வர்றதுனால பேக் பெண்ட் ஆகி பிரஷர் ஆகுது. சோ இந்த மாதிரி ஒரு மைல்டு டிஸ்கம்ஃபர்ட்ஸ் எல்லா தாய்மார்களும் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இந்த ஹெட் டிசென்ட் ஆகுறது, ஹெட் எங்கேஜ் ஆகுறது, ஹெட் கீழே வர்றது, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் உங்களுக்கு பல பதிவுகள்ல முன்னையே சொல்லியிருக்கேன், டெலிவரி இஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ். சோ நம்மளோட பாடி எப்படி கடவுள் டிசைன் பண்ணியிருக்காருன்னா, எப்படி வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு எக் அண்ட் ஒரு ஸ்பெர்ம் வந்து மீட் ஆகி ஃபர்டிலைசேஷன் ஆகி ஒரு கரு உருவாகி அந்த கருவுக்கு உருவாகிறதுக்கு 3 மாதங்கள் ஆகுது. 12 வாரம் கம்ப்ளீட் ஆகும்போது தான் அந்த குழந்தையோட கை கால்கள் குட்டி குட்டியா எல்லாமே வந்து உருவம் ஃபார்ம் ஆகும். அதனாலதான் அந்த ஃபர்ஸ்ட் 3 months ரொம்ப குரூஷியல் பீரியட். எப்ப வேணா அபார்ஷன் ஆகலாம்னு சொல்லி பெட் ரெஸ்ட்ல இருக்க சொல்லி நம்ம வந்து அட்வைஸ் பண்றது. சோ அதே மாதிரி லாஸ்ட் 3 months உங்களோட பாடி வந்து டைம் எடுத்துக்குமா டெலிவரிக்கு, அந்த வளர்ந்த குழந்தையை எப்படி வந்து வெளியில புஷ் பண்றது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் 3 months எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுதோ அதே மாதிரி பேபியை டெலிவரி பண்றதுக்கும் பாடி வந்து ப்ரிப்பேர் பண்ணும். உங்களோட பாடியே தயாராகும், உங்களோட ஹார்மோன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும். சரிங்களா? சோ இந்த 9th month வரும்போது 8th monthலயே நீங்க எல்லாரும் வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க, வயிறு திடீர்னு டைட் ஆகும், திடீர்னு லூஸ் ஆகும். அது வந்து பெயின்லெஸ் கன்ட்ராக்ஷன். அதுக்கு பேரு பிராக்ஸ்டன் ஹிக்ஸ் கன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு வயிறு டைட் ஆகும், ஆனா பெயின் இருக்காது. பட் லேபர் பெயினுக்கு பெயினும் வரும், வயிறும் டைட் ஆகும். சோ இந்த மாதிரி டைட் ஆகி அது 8th monthல ஸ்டார்ட் ஆகுறது உங்களுக்கு மறைமுகமா என்ன வேலை பார்க்கும் அப்படின்னா, 9th monthல இப்போ வந்து குழந்தை வந்து மேல இருக்கு, அந்த குழந்தை கீழே வரணும். அதுக்கப்புறமா நம்மளோட பெல்விக் போன் இப்படி இருக்கு இல்லையா, இந்த போன்ல வந்து இந்த குழந்தையோட தலை இப்படி பிக்ஸ் ஆகணும். இதுக்கு பேர் தான் ஹெட் என்கேஜ்மெண்ட். இது வந்து பெல்விக் போன் வச்சுக்கோங்களேன். இங்க குழந்தையோட தலை இப்படி பிக்ஸ் ஆகுது. இதுக்கு பேர் தான் வந்து ஹெட் என்கேஜ்மெண்ட், ஹெட் டிசென்ட் ஆகுறது, குழந்தை தலை கீழே வர்றது. இதுதான் சொல்றது. சோ அது வந்து நீங்க எப்படி ஈஸியா தெரிஞ்சுக்கலாம், இது அல்ட்ராசவுண்ட் இல்லாமலே நீங்க தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா ஒரு மதர் வந்து கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும். எப்படி ஃபீல் பண்ண முடியும்னு கேக்குறீங்கன்னா, சடனா உங்களுக்கு இவ்வளவு தூரத்துக்கு இருந்த வயிறு மூச்சு விட முடியாம நீங்க கஷ்டப்பட்டது, உட்கார முடியாம, நடக்க முடியாம, நீங்க எல்லாம் இப்படி சாஞ்சு நடந்துட்டு முதுகு வலி இப்படிலாம் இருந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு திடீர்னு இந்த இடம் வந்து கொஞ்சம் லூஸா அப்படியே ரிலாக்ஸ்டா இருக்கும். இந்த இடம் காலியான மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதுக்கப்புறமா ஹார்ட் பர்ன், இங்க ஃபுல்லா அமுங்கிறதுனால, உங்களோட ஸ்டொமக் பார்ட்ஸ் எல்லாமே அமுங்கிறதுனால நல்ல நெஞ்சரிச்சல் இருக்கும். என்ன சாப்பிட்டாலும் வந்து நெஞ்சரிச்சல், அசிடிட்டி அதிகமா இருக்கும். அந்த அசிடிட்டில இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிருப்பீங்க. இந்த இடம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா ஃபீல் பண்ணீங்க. சோ இந்த மாதிரி ஃப்ரீயா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட குழந்தை தலை அப்டமன்ல இருந்து பெல்விஸ்க்கு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சோ அந்த பெல்விஸ்க்கு இது வந்து எப்ப போகும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு 37 வீக்ஸ்ல போகும், ஒரு சிலருக்கு 38 வீக்ஸ்ல போகும், ஒரு சிலருக்கு 39 வீக்ஸ்ல கூட போயிருக்குங்க. ஆனா யூசுவலி உங்க டியூ டேட்டுக்கு ஒரு 10 to 14 days முன்னாடி இந்த தலை கீழே வந்து ஹெட் வந்து அந்த பெல்விக் போன் நான் சொன்னேன் இல்லைங்களா, பெல்விக் போன்ல வந்து ஹெட் வந்து இப்படி எங்கேஜ் ஆயிடும். சோ இந்த மாதிரி எங்கேஜ் ஆயிடுச்சு அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ஒரு 1 வீக்ல இல்ல வித்தின் 1 வீக்குள்ள உங்களுக்கு டெலிவரி பக்கா அப்படிங்கறத நீங்க வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ டாக்டர்ஸே இப்ப வந்து இந்த மாதிரி நம்ம 40 வீக்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போகி 40 வீக்ஸ் வரைக்கும் மதர்ஸ் வந்து அந்த கஷ்டப்படுறாங்க, பிரெத்லெஸ்னஸ் எல்லாம் இருக்கு, நிறைய குழந்தைகள் வந்து வயிற்றுக்குள்ளேயே ஓவர் வெயிட் ஆயிடுறாங்க. அதுலயே வந்து அந்த பிரஷர் தாங்காம ஒரு சில பேருக்கு வந்து மெம்பரைன்ஸ் ரப்சர் ஆகி வாட்டர் லீக் ஆகும். சோ அதனாலதான் டாக்டர்ஸ் வந்து சேஃபஸ்ட் டெலிவரி மெத்தட் என்ன பண்றாங்க அப்படின்னா, தலை கீழே எங்கேஜ் ஆகிடுச்சுனாலே அவங்க வந்து உங்களுக்கு இன்டர்னல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. இன்டர்னல் எக்ஸாமினேஷன் பண்ணினால் தலை கீழே இறங்கிட்டாலே டெலிவரியா அப்படின்னு கேட்டா பிக் நோ. ஓகேங்களா? சோ தலை கீழே இறங்கினாலும் நார்மல் டெலிவரிக்கு உங்களோட பாடி ரெடி அப்படிங்கிற சிக்னல் வந்து உங்களோட சர்விக்ஸ் கொடுக்கணும். அதாவது உங்களோட கர்ப்பப்பை வாயை தான் வந்து சர்விக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த சர்விக்ஸ் வந்து இன்டர்னல் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது சர்விக்ஸ் வந்து சாஃப்டா இருக்கு, ஒரு ஃபிங்கர் அட்மிட் ஆகுது, இல்ல டிப் ஆஃப் த ஃபிங்கர் அட்மிட் ஆகுது, அதுக்கப்புறமா
ஹெட் வந்து ஃபீல் ஆகுது, அந்த மாதிரி எல்லாம் ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் தெரிந்தால் மட்டுமே டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு மருந்து வைப்பாங்க, இண்டக்ஷன் பண்ணுவாங்க. சோ இண்டக்ஷன் பண்ணினாலும் ஒரு சில பாடிஸ் வந்து உடனே அக்செப்ட் பண்ணிக்கும், ஒரு சில பாடி வித்தின் ஃபியூ ஹவர்ஸ்ல பெயின் ஸ்டார்ட் ஆகும். இண்டக்ஷன் பண்ணினா கூட யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் 12 to 24 hours அந்த சர்விக்ஸ் வந்து ரைப் ஆகுறதுக்கு, ரெடி ஆகுறதுக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு. சோ ஹெட் எங்கேஜ் ஆகுறது அப்படின்னா டெலிவரி டேட் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுக்கு ஒரு 10ல இருந்து 14 நாள் மினிமம் 2 weeks முன்னாடி தான் அந்த ஹெட் எங்கேஜ் ஆகும். அதுக்கப்புறமா அந்த ப்ரெஷர்ல தான் சர்விக்ஸ் ரெடி ஆகும். ஓகேங்களா? சோ சர்விக்ஸ் வந்து கர்ப்பப்பையோட வாய் வந்து ரெடி ஆகுது, குழந்தை தலை வந்து இப்படி முட்டுது அப்படின்னும் போது அந்த ப்ரெஷர்ல கொஞ்சம் கொஞ்சமா சர்விக்ஸ் சாஃப்ட் ஆகி ரைப் ஆக ஆரம்பிக்கும். அந்த சர்விக்ஸ் ஐ எம் ரெடி நவ் அப்படின்னு சொல்லும் போதுதான் உங்க பிரெயினுக்கு சிக்னல் பாஸ் ஆகி உங்களுக்கு பெயின் ஸ்டார்ட் ஆகும். ஒரு சிலருக்கு லேபர் எப்படி ஸ்டார்ட் ஆகும், பெயின்ல ஸ்டார்ட் ஆகும். ஒரு சிலருக்கு பனிக்கூடம் உடஞ்சு ஸ்டார்ட் ஆகும். ஒரு சிலருக்கு பிளட்டி ஷோன்னு சொல்லுவாங்க, அந்த ஜெல் லைக் ஒயிட் டிஸ்சார்ஜ், பிளட் டிஸ்சார்ஜ், அதை பத்தியும் நான் ஒரு பதிவு போடுறேன். சோ அதெல்லாம் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வரும். சோ இந்த மாதிரி சைன்ஸ் எல்லாம் வந்தாலுமே உடனே ஹாஸ்பிட்டல் போயிடணுமா, உடனே டெலிவரியா? நோ, இட் டேக்ஸ் டைம். மக்களே, உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன், பதட்டப்படாதீங்க. எனி டைம் வாட் எவர் ஹேப்பன்ஸ், பி ரிலாக்ஸ், பி காம். பதறிய காரியம் சிதறி போகும்னு ஒரு பழமொழி இருக்கு. சோ எப்பவுமே நம்ம வந்து பதறக்கூடாது, பதட்டப்படக்கூடாது, பி ரிலாக்ஸ்ட். ஓகேங்களா? எப்பவுமே ஸ்ட்ரெஸ் ஆனீங்க அப்படின்னா உங்களோட டெலிவரி ப்ராசஸ்ல கடுபடாக நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அதனால பி ரிலாக்ஸ்ட். சோ உங்களுக்கு வந்து பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இல்ல பனிக்கூடம் உடைஞ்சிருச்சு, இல்ல ப்ளீடிங் ஆகுறது, இல்ல பேபியோட மூவ்மெண்ட்ஸ் என்னால பெர்சீவ் பண்ண முடியல, இந்த டைம்ல ஹெட் வந்து ஷிஃப்ட் ஆகுற இந்த டைம்ல கொஞ்சம் உங்களுக்கு மூவ்மெண்ட்ஸ்ல டிஃபரன்ஸ் கண்டிப்பா ஃபீல் ஆகும். முன்னாடி நல்லா இப்படி ஆக்டிவா இருக்க குழந்தை கொஞ்சம் லைட்டா இப்படி கிக் பண்றது, அந்த லைட் கிக்கிங் கூட வந்து கவுண்டபிள் தாங்க. கொஞ்சம் மூவ்மெண்ட்ஸ்ல வந்து டிஃபரன்ஸ் இருக்கும், ஏன்னா பேபி வந்து லாக் ஆகிருக்கு. சோ சும்மா கை கால் இப்படி ஆட்டுறது தான் உங்களால ஃபீல் பண்ண முடியும், குழந்தை ஃபுல்லால திரும்ப முடியாது. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் நான் ஏன் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட நான் உங்களுக்கு ஏன் இதெல்லாம் ஒரு பதிவா போட்டு சொல்றேன் அப்படின்னா, இது எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னும் போது ஹவு டு ரெஸ்பாண்ட் டு யுவர் லேபர் ரூம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களோட லேபர் பெயின் அப்ப நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். இமீடியட்டா வந்து லேபர் பெயின் ஆயிடுச்சு அப்படின்னா பதட்டப்படாம நீங்க ஹாஸ்பிட்டல் பேக்கை எடுத்து வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போய் டெலிவரி பண்ணுவீங்க. ஒரு கான்பிடென்ட் விமனா உங்களை உண்டாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் நான் இந்த சின்ன சின்ன பதிவுகளை கூட, இது பார்க்க சின்னதா இருந்தாலும் ரொம்ப முக்கியமான பதிவு, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சரிங்களா? சோ அடுத்த பதிவுல கண்டிப்பா நான் ஷோ வந்து எப்படி வரும், என்னவா இருக்கும், அந்த பிளட்டி ஷோ வந்த உடனே உங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஆனாலோ இல்ல அந்த ஜெல்லி லைக் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்தாலோ உடனே டெலிவரி ஆகுமா அப்படிங்கறத நம்ம அடுத்த பதிவுல பார்ப்போம். சோ இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இனிமே ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் ஹெட் எங்கேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. உங்க பேபி பெல்விக் அவுட்லெட்ல வந்து உட்கார்ந்துருச்சு, சோ டெலிவரி பக்கத்துல இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது, நாலேஜபிளா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்னொரு மாமிக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பிரெக்னன்சி சீரிஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்ல லேபர் அண்ட் டெலிவரியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சீரிஸ் வைஸ் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்குங்க. ஓபன் பண்ணி ஒரு வீடியோவா பாருங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது பர்சனல் கைடன்ஸ் வேணும், டெலிவரி ரிலேட்டட், டெலிவரி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், எனக்கு எப்படி கோப் பண்ணணும், எது இருந்தாலும் நீங்க எனக்கு ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ. யூ கேன் கான்டாக்ட் மீ இன் தி வாட்ஸ்அப், யூ கேன் கமெண்ட் இன் தி கமெண்ட் செக்ஷன். எப்படி வேணா நீங்க அப்ரோச் பண்ணலாம். கிருஷ்ண கர்ப்பிணி கேந்திரா இஸ் ஆல்வேஸ் தேர் டு ஹெல்ப் யூ. ஓகே மாமிஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவா சர்விக்கல் பிளக், மியூக்கஸ் பிளக்னா என்ன அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்றேன், தெளிவா கேளுங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட்.